10 மணிக்கு பஸ்ஸுங்க. சின்ன பசங்க பெரிய பசங்கள்லாம் இங்கே கிடையாதுண்ணே. 8:15 பஸ் இல்லைண்ணா. வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீக் நானும் எங்கள் அண்ணனும் சென்னைக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் போனோம். ஆக்சுவலி சீர்காழியில் தான் எங்களுக்கு நைட்டு 10 மணிக்கு சென்னை பஸ் இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு 8:30க்கெலாம் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு போனோம். பட் 2 பஸ்ஸும் ஜோடியாக 9:20க்கு தான் வந்துச்சு. இதான் எனக்கு ரொம்ப வசதி பாக்குறியா? ஓ ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? சரின்னு ஏறிட்டோம் ஒரு பஸ்ஸில். பஸ் பாதி வழியில் போகும்போது தான் சொல்கிறாங்க கண்டக்டர், புது பஸ் ஸ்டாண்ட் போகாது, பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் போகும் அப்படின்னு. ரொம்ப நாளாக இது மாதிரி தான் பண்ணாங்க. பட் அது எங்கள் ஊர்லேருந்து போகிற லாஸ்ட்டு 10 மணி பஸ்ஸில் தான் அப்படி சொல்லுவாங்க. இதில் ஏன் அப்படி சொல்கிறாங்க, 9:30க்கு தானே வந்துச்சு அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. பட் அப்போது நான் கேட்கல. கரெக்டாக பழைய பஸ் ஸ்டாண்ட் போன உடனே நான் ஏஞ்சி போய் புது பஸ் ஸ்டாண்ட் போங்க அப்படின்னு கண்டக்டர்கிட்ட சொன்னேன். சமூகத்தின் சமநிலை தவறும் போது அதுக்கு அவங்க, தம்பி நீங்களாம் சின்ன பசங்க நடந்து போங்க, நான் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க, டியூட்டியை முடிச்சுட்டு போய் சாப்பிடுங்க, 12 கிலோமீட்டர் தூரம் வந்தவங்க இன்னும் ஒரு 500 மீட்டர் போக முடியாதான்னு கேட்டேன். நான் அமைதியாலாம் கேட்கல, கோவமாக தான் கத்துனேன். ஏன்னா இது ரொம்ப நாள் கோவம், நியாயமான கோவமும் கூட. அவர் திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணுறாரு. நான் ஒன்றே தான் கடைசியாக கேட்டேன், திருமலைவாசல் டு சீர்காழி பஸ்ஸு ரூட்டு பஸ்ஸு புது பஸ் ஸ்டாண்ட் போகணுமான்னு கேட்டேன். ஆனால் அவர் அதுக்கெலாம் பதிலே சொல்லலை. திரும்பவும் அதே தான், இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணார். ஆக்சுவலி அங்கே தான் போகணும். பட் டிப்போ வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிறதுனால நைட்டில் போகிற பஸ்ஸு புது பஸ் ஸ்டாண்ட் போக மாட்டாங்க. இது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு. அப்புறம் பஸ்ஸில் இருந்தவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி போங்க, எங்களுக்கும் புது பஸ் ஸ்டாண்ட் தான் போகணும் அப்படின்னு. ஸோ அவங்களும் சேர்ந்து சொன்னதுனால அவரும் வேறு வழி இல்லாமல் புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இறக்கிட்டார். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறின அந்த சென்னை பஸ்ஸு சிதம்பரம் தாண்டின உடனே அந்த வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு.